ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பொதுத்தமிழ் பார்த்துட்ருக்கோம். இனிமேல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்க இந்த டைமில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்காம மொத்தமாகவே பார்த்துருவோம். அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, தம்ப்நெயிலை ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது பார்த்துட்டு தான் இதை அட்டன் பண்ண வந்திருப்பீங்க. அதாவது செயலோட மொத்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட அனைத்து கொஸ்டினும் இந்த இதில் இருக்கும். மொத்தம் இதை 3 பார்ட்டாக போட்டுருவேன். 3 பார்ட்டுக்குள்ளே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் முடிச்சிருவேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் நிறைய சொல்ல வேண்டியது வரும். அதனால் டைம் நிறைய எடுக்கும். அதனால் நிறைய பேர் பாருங்கள். திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மருள் சேராத ஒருவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மருள் சேராத ஒருவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜியு போப். இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். ஆனால் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்க மாட்டார். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக. நக்கீரர், பெருங்குன்றூர் கிழார், இளங்கீரனார், மரோக்கத்து நப்பசலையார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வாய்மொழி கபிலன் அப்படிங்கிறது நக்கீரர். நல்லிசை கபிலன் அப்படின்னு பெருங்குன்றூர் கிழார். நல்லிசை கபிலன்னு பெருங்குன்றூர் கிழார். இளங்கீரனார் வெறுத்த கேள்விக்கு விலங்கு புகழ் கபிலன். மரோக்கத்து நப்பசலையார் பொய்யா நாவீர் கபிலன் அப்படின்னும் இன்னொன்று சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலன் அழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு கபிலர் சொல்லியிருப்பார். அதாவது கபிலரை மரோகத்து நப்பசலையார் சொல்லியிருப்பார். இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கபிலர் யாரிடம் நட்பு பூண்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, பரணர். 2 இடைக்காடர். 3 ஔவையார். இந்த 3 பேர் பரணர், இடைக்காடர், ஔவையார் கபிலர் நட்பு பூண்டிருந்தார். சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது? சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உடம்பு. கடம் அப்படின்னா உடம்பு. சித்தர்களோட மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு சித்தர்கள் மொழி கூறியிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, இதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சித்தர் பாடலில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாராளும் மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு பாடியவர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டியை பாடியிருப்பார். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அடுத்ததா, பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது பாயிரவியல் அப்படிங்கிறதான். பொருட்பாலில் அது கிடையாது. பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல் இது 3 இருக்குது. பாயிரவியல் எந்த இயல் அப்படின்னு பார்த்தோம்னா, அறத்துப்பாலில் அமைஞ்சிருக்கு. இது பொருட்பால், இது அறத்துப்பால். இந்த அரசியலில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் 25 இயல்களை கொண்ட இருக்குது. அங்கவியல் 32 இயல், ஒலிப்பியல் 13 இயல்களை கொண்டிருக்கு. இதை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததா, கம்பராமாயணத்தில் அமைந்திராத படலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமைந்திராத காண்டம் கேட்டிருக்காங்க. சரி, கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் என்ன காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மதுரை காண்டம் என்பது கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம். பாலகாண்டம் இது அயோத்தி காண்டம். அயோத்தி காண்டம் 2வது காண்டம். ஆரண்ய காண்டம் 3வது காண்டம். கிட்கிந்த காண்டம் 4. சுந்தரகாண்டம் 5. யுத்த காண்டம் 6. இதுதான் கம்பராமாயணத்தோட கடைசி காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது காண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்பராமாயணத்தின் 7வது காண்டம் அப்படின்னு, அது கம்பர் இயற்றல, ஒட்டக்கூத்தர் இயற்றது. அதை உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா, பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம், திருவிளையாடல் புராணம், பழமொழி 400, ஏலாதி. இதை சரியாக பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது சிறுபஞ்ச மூலம் காரியாசன், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400 மூன்றுரை அறையினார், ஏலாதி கனிமேதாவியார். இந்த கனிமேதாவியார் திணைமாலை 150 அப்படிங்கிற இன்னொரு நூலையும் எழுதியிருப்பார். இந்த பழமொழி 400 பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, இதில் இருக்க முக்கியமான பாடல் என்னென்னு பார்த்தோம்னா,
ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு இந்த பழமொழி நானூறு குறிப்பிட்டிருக்கு. இதை ஏற்றினது தான் இந்த மூன்றுரை அரையனார். இது மட்டும் இல்லாமல் மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக மூன்றிலோ இல் அப்படின்னு இன்னொரு பாட்டையும் இந்த மூன்றுரை அரையனார் தான் இயற்றியிருக்காரு. இது 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமண சமய நூல் எது இந்த பழமொழி நானூறு. 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடலோட இறுதி அடியிலையும் ஒரு பழமொழி இருக்கும். ஏன் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு, அதெல்லாம் இதுதான். ஆற்றுனா வேண்டுவது இல் ஒன்றாக மூன்றிலோ இல், இதெல்லாம் பழமொழி நானூறு. அடுத்ததா பொறுத்துக்க. சிதம்பரம் என்ன அப்படிங்கிறத பொருத்தணும். சிதம்பரம், வேதாரண்யம், விருதாச்சலம், கடலூர் இதெல்லாம் பொருத்தணும்னா ஆப்ஷன் டி, அதாவது சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாரண்யம் திருமறை காடு, விருதாச்சலம் திருமுதுகுன்றம், கடலூர் திருப்பாதிரி புலியூர். அடுத்ததா, தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜியு போப். இவரை பற்றி நிறையா இருக்குது. இதில் ஒரு 2-3 டீட்டெயில் மட்டும் பார்த்துருவோம். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் இந்த ஜியு போப். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் இந்த ஜியு போப். அடுத்ததா, சென்னையில் உள்ள சாந்தோம் என்ற இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். சென்னை சாந்தோம் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். திருக்குறள், திருவாசகம் ஆகிய இரண்டையும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். இதுவே இதற்கு போதும். என்ன டீட்டெயில். அடுத்ததா, திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகிய மணவாளதாசர் எனவும் அழைக்கப்படுறாரு. அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயராலும் இவர் அழைச்சினாங்க. திவ்ய கவி, தெய்வ கவி இரண்டும் இவர் தான், பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்ததா, முத்துராமலிங்க தேவர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். 2. நடுவண் அரசு முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. 3. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் தேசியம் காத்த செம்மல் என்று விருதளித்தது. முத்துராமலிங்க தேவர் தன் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோவிலுக்கு எழுதி வைத்தார். இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 சரியானவை. இதில் 17 பாகம், இதில் 17 ஒரு பாகத்தை மட்டும் அவர் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா பாகத்தையும் பிரித்து தான் தருவார். அதனால தான் இந்த 3வது தப்பு. 2வது, வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டிருக்கும். அதனால் இந்த தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டிருக்கிறது இது இருவருக்கும் தான். இது திலகருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு. இது தவறான விடை. இது உரைநடை தான். ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்தது, தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட இரு நூல் என்னென்னு பார்த்தோம்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். இது கா தி, இந்த காவும் கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். இதுவே எக்ஸாம்பிள் ட்விஸ்ட் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரு நூல்கள்னு கேட்டுட்டு அதை வரிசைப்படி கா தி, இந்த கம்பராமாயணம் திருக்குறள் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்து கேட்கலாம். ஆனால் காதி அப்படிங்கிற வரிசைப்படி தான் எழுதணும், கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு. அடுத்தது, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்துப்பரணியே என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணாதுரை.
இந்த கலிங்கத்து பரணியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 96 சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று. இது அனைவருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் வந்து புகழ்ந்திருப்பார். இதை இயற்றிய இந்த கலிங்கத்து பரணி வந்து தாலிசை அதனால் ஆனது. இந்த கலிங்கத்து பரணியை இயற்றியவர் வந்து ஜெயங்கொண்டார். இவர் தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயங்கொண்டார் வந்து எந்த அவையில் வந்து அரசவை புலவராக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது முதலாம் குலோத்துங்கன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயம் ரவி படம் இருக்குல்ல, அதுதான் அவரோட முதல் படம். அதனால் முதலாம் குலோத்துங்கன் அதோட அவைகள புலவராக இருந்திருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொறுத்துக. மணிமேகலை, தேவாரம், சீராபுராணம், ரச்சன்ய யாத்ரீகம். இதை பொறுத்தனோம்னா என்ன வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது மணிமேகலை சீத்தலை சாத்தனார், தேவாரம் சுந்தரர், சீராபுராணம் உமரப்புலவர், ரச்சன்ய யாத்ரீகம் கிருஷ்ண பிள்ளை. இந்த ரச்சன்ய யாத்ரீகத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நற்போதகம் என்னும் ஆன்மீக இதழில் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. என்னது? நற்போதகம் என்னும் ஆன்மீக இதழில் இது 13 ஆண்டுகளாக வெளிவந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜான் பன்யன் அவர் ஆங்கிலத்தில் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலை தழுவி தான் H.A. கிருஷ்ணரால் இந்த ரச்சன்ய யாத்திரிகம் நூல் வந்து எழுதப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த நற்போதகம் இதழ் வந்து திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்தது. திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார்? பரிதிமார் கலைஞர். இவ்வாறு திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரை அழைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதற்கு சரியான விடை ஸ்ரீவை தாமோதரனார் தான் அவ்வாறு அழைச்சிருப்பார். பொறுத்துக. இதை பொருத்தனோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பசும்பொன் முத்துராமலிங்கர். 2. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே அதை புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது கடுவெளி சித்தர். இதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார், இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாது அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. இந்த கடுவெளி சித்தர்னு என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னையே சொன்னேன், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சொன்னதும் இந்த கடுவெளி சித்தர் தான். அடுத்ததா, ஒரு அணுவை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கம்பர். ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இதுவே இடைக்காடனார் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, கடுகை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு இடைக்காடனார் சொல்லியிருப்பாரு. அடுத்ததா, வினையே ஆடவர் குயிர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை, விரல்கள் 10 மூலதனை. இதை பொறுத்தந்தான் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது வினையே ஆடவர் குயிர் அப்படின்னா குறுந்தொகை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அது திருமூலர், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அது வந்து தொல்காப்பியர், விரல்கள் 10 மூலதனை இது தாராபாரதி. இந்த குறுந்தொகையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதை 203 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த 203 புலவர்கள் பாடினது மட்டும் இல்லாமல் இதோட கடவுள் வாழ்த்து பாடினவர் உங்களுக்கே தெரியும், அது பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. இது மட்டும் இல்லாமல் இது கடவுள் வாழ்த்து நீங்களாக ஞாபகம் வச்சுங்க. 401 பாடல் கடவுள் வாழ்த்து நீங்களாக. கடவுள் வாழ்த்துடன் உட்பட்ட 402 பாடல்கள் மொத்தமாக இருக்குது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல் இருக்குது, கடவுள் வாழ்த்துடன் 402 பாடல் இருக்குது.
அடுத்தது பொறுத்துக நூல் நூலாசிரியர் பொருத்தணும். சீசு செல்லப்பா, பிஎஸ் ராமையா, அசோகமித்திரன், நா பார்த்தசாரதி. இதை பொருத்தணும்னா ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அதாவது சீசு செல்லப்பா எழுத்து, பிஎஸ் ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள், அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர், நா பார்த்தசாரதி பழம்புரி சங்கு. அடுத்ததா அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருத்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் யார்? இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் ஆப்ஷன் பி ராமலிங்கர். இந்த ராமலிங்கர் எனப்படுபவர் வள்ளலார் தான். இந்த வள்ளலாரை பற்றி பார்க்கலாம். இவரை பற்றிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் என பெயரிட்டவர் யாருன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். தொழுவூர் வேலாயுத முதலியார். இவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு பெயரிட்டிருப்பார். இவருடைய பாடல்களை திருவருட்பா அப்படின்னு பெயரிட்டவரும் இவர் தான். திருவருட்பா என்று பெயரிட்டவரும் இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் தான். இது மட்டும் இல்லாமல் ராமலிங்க அடிகளோட பாடல்களை தொகுத்தவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட பாடல்களை 6 திருமுறையாக தொகுத்திருக்காரு. முதல்ல பதிப்பித்தவரும் இவர் தான். அதாவது தொழுவூர் வேலாயுத முதலியார் தான். ராமலிங்க அடிகளார் பாட்டை மருட்பா என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர். ராமலிங்க அடிகளாரோட பாட்டை மருட்பா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். இது மட்டும் இல்லாமல் கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கலிப்பொருளும் கலிப்பே அப்படின்னு சொன்னவர் இவர் தான். கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கலிப்பொருளும் கலிப்பே அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். அதாவது ராமலிங்கர் தான். மருட்பான்னு சொன்னது ஆறுமுக நாவலர். இவரோட பாடல்களை தொகுத்தவர் 6 திருமுறைகளாக வகுத்தவர். அப்புறம் திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொன்னவர், திருவருட்பா என்று பெயரிட்டவர். இதெல்லாம் தொழுவூர் வேலாயுத முதலியார். அடுத்த கொஸ்டின், பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. 2 கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. 3 நான்மணிக்கடியில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. 4 அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு இருக்கு. இதில் எது பொருத்தமில்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மட்டும் பொருத்தமற்றது அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. ஏன்னு பார்த்தோம்னா இது பெருமுத்தையை பற்றி நாலடியாரில் இருக்கும், ஆனால் பழமொழியில் வந்து இருக்காது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40 அது சரி. நான்மணிக்கடியில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது அதுவும் சரி. அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் தான் இந்த சிறுபஞ்ச மூலம். இந்த சிறுபஞ்சத்த மூலத்தை பற்றி பார்க்கணும்னா இது 5 வேர்கள் கொண்டது. அது என்னென்னு பார்த்தோம்னா சிறுமல்லி, பெருமல்லி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி ஆகியன. இந்த காரியாசனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவரை மா காரியாசன் என்று பாயிரச்சியில் சிறப்பிக்கிறது. மா காரியாசன் அப்படின்னு பாயிரச்சியில் வந்து இவரை சிறப்பிக்குது. அடுத்தது இந்த இன்னா 40 பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்னா 40 வந்து இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. இன்னா 40 இன்னிசை வெண்பாக்களால் ஆனது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா 72 பாருங்கள். சங்க இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 8 தொகையும் 10 பாட்டும். இதில் இந்த 8 தொகையில் பார்த்தோம்னா அகம் சார்ந்த நூல்கள் வந்து 5 இருக்குது, புறம் சார்ந்த நூல்கள் வந்து 2 இருக்குது, அகம்புறம் சார்ந்த நூல் 1 இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 8 பாட்டு. அடுத்தது ஆற்றுனா வேண்டுவது இல்
இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் வழிநடை உணவு. இந்த பழமொழி அப்படின்னோன்னா இதை நம்ம ஏற்கனவே ஒரு பாடலில் இப்போ பார்த்துருக்கோம். அது பழமொழி 400. இந்த பாடல் பழமொழி 400. இந்த திருவிழாவை பற்றி பார்க்கணும்னா விழாவர காதை தான் மணிமேகலையில் முதல் காதை. விழாவர காதை. இந்த விழாவரை காதை தான் மணிமேகலையில் முதலாவது காதை. அடுத்தது, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். அடுத்தது 41 பாருங்க. பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், வே ராமலிங்கனார், சூரதா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வே ராமலிங்கனார். இந்த வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரை குறிக்கும். வெறும் ராமலிங்கர் அப்படின்னு வந்தால் அது வள்ளலாரை குறிக்கும். ஞாபகம் வச்சுங்க. வே ராமலிங்கனார் அப்படின்னு வந்தால் நாமக்கல் கவிஞரை குறிக்கும். வெறும் ராமலிங்கர் அப்படின்னு வந்தால் அது வள்ளலாரை குறிக்கும். அடுத்தது, திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இதில் குலசேகர ஆழ்வாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. கூடல் நாயகன் கோழிக்கோ அப்படின்னு அழைக்கப்படுறவர். இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். யார்? இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் இந்த குலசேகர ஆழ்வார். இந்த பெரிய ஆழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடியவர். கண்ணனுக்கு தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். அடுத்தது, இந்த ஆண்டாளை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டாளை துளசி வனத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுது. துளசி வனத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னவர் ராமானுஜர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னவர் இந்த ராமானுஜர். அடுத்ததா, பெண்களின் பருவங்களில் மங்கைய பருவத்திற்கான வயது வரம்பு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 12. இதுவே மொத்தம் இதில் இந்த பெண்களின் பருவங்கள் அப்படின்னு இருக்குது. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் அப்படின்னு இருக்குது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்க. அது 92 பாடலும் 5027 பாடல்கள் இருக்கா? 12 சருக்கம் 2330 பாடல் இருக்கா? 10 சருக்கம் 894 பாடல் இருக்கா? 5 சருக்கம் 412 பாடல் இருக்கா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 5 சருக்கம் 412 பாடல் இருக்குது. இந்த 5027 பாடல் இருக்குது. இது சீராபுராணம். 92 படலம். இது சீராபுராணம். இதை ஞாபகம் வச்சுங்க. 5027 பாடல் விருத்த பாக்கள் ஞாபகம் வச்சுங்க. 92 படலம், 5027 விருத்த பாடல் கொண்டுள்ளது இது. அடுத்ததா, எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபனாற்றுப்படை வரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது? நச்சினார் கினியர், நல்லியகோடன், கரிகாலன், நக்கீரர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நல்லியகோடன். அடுத்தது, நீலமடி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே இவ்வாறு ஔவையாரால்
பாடப்பெற்ற மன்னன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதியமான் நெடுமன் அஞ்சி. அங்கே ஔவையார்னு வந்தாவே நீங்கள் அதியமான் நெடுமன் அஞ்சியை போட்டுடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாடல் வந்து அதியமான் வச்சு தான் அவங்க பாடியிருப்பாங்க. அடுத்ததா, தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது தெரிஞ்சதான் ஒட்ட கூத்தர். இந்த கலிங்கத்தி பரணி தான் முதல்ல எழுதப்பட்ட பரணி நூல். முதலில் எழுதப்பட்ட பரணி நூல். இதில் 599 தாலிசை உள்ளது. களி தாலிசையால் ஆனது. அது தாலிசை உள்ளது. இந்த பரணியில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 13. பரணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 13. இந்த பரணி வந்து மனிதர்கள் மீது மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் மீதும் பாடப்படும். மனிதர்கள் மற்றும் தெய்வங்கள் மீது பாடப்படும். தெய்வங்கள் மீதும் பாடப்படும். இந்த கலிங்கத்து பரணியை ஆணை 1000 அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு கூறும் நூல். இந்த கலிங்கத்து பரணியை புகழ்ந்து கூறும் நூல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, அது இலக்கண விளக்கப்பாட்டியல். இலக்கண விளக்க பாட்டியல். என்னென்னு புகழ்ந்து கூறும்? ஆணை 1000 அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இது என பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. அதுதான் இலக்கண பாட்டியல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம். இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆப்ஷன் டி, பரிபாடல். இந்த பரிபாடலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது 8 தொகை நூலில் ஒன்று. 8 தொகை நூலில் ஒன்று. இது அகம் மற்றும் புறம். அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல் இரண்டுமே வரும். இந்த பரிபாடலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல். தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல். இது ஒன்றா. இரண்டாவது பாயிண்ட்டு, இயற்கையை இறைவனாக கண்டு வழிபடும் பான்மையை போற்றும் நூல். இயற்கையை இறைவனாக கண்டு வழிபடும் பான்மையை போற்றும் நூல் தான் இது. மூன்றாவது பாயிண்ட்டு, இதோட நூலின் சிறப்பு பெயர் என்னன்னா பொருட்கலவை நூல். இது பொருட்கலவை நூல். இதோட சிறப்பு பெயர் பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுவது இதுதான். இதனை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு ஒரு பழம் பாடல் வந்து அழைக்குது. ஓங்கு பரிபாடல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பகுப்பாத உறுப்பில் நம்ம படிச்சிருப்போம். அதில் எதிர்கால இடைநிலை படிச்சிருப்போம். கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு. அந்த கிறு, கின்று, ஆனின்று இதெல்லாம் முதல்ல குறிப்பிடப்பட்டது பரிபாடலில் தான் இந்த குறிப்பு இருக்குது. இது எங்கே இருக்குது? பரிபாடலில் தான் இருக்குது. அடுத்ததாக 9 என்ற எண்ணுக்கும் தொண்டு என பொருள்பட என்று கூறிய நூல் இந்த பரிபாடல் தான். 9 எண்ணுக்கு தொண்டு என பொருள்படும் அப்படின்னு கூறிய நூல் இந்த பரிபாடல் தான். அடுத்ததா, நெடியோன் குன்றம் என பெறுவது திருவேங்கட மலை. திருவேங்கட மலை தான் நெடியோன் குன்றம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்று. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு பார்த்தோம்னா, அது புறநானூறு. இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதை இயற்றியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஞாபகம் புறநானூறு. 25, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இதனை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். போன குரூப் 2ல் இதையே கொடுத்துட்டு நாட்டுடையும் யாமோர் பாட்டுடை செயல் இக்கூற்றுக்கு இதுமாரி ஒரு 3 கொடுத்துருக்காங்க. நாட்டுடையும்
யாமோர் பாட்டுடைய செயல். இதை கூறியவர் யாருன்னு கேட்கல. இக்கூற்றுக்கு உரியவர் யார்? கூற்றுக்கு உரியவர், கூற்றுக்கு உரியவர். இது எப்படின்னா கூற்றுக்குரியவர், குறியவர் அப்படின்னு இருந்தது. கூற்றை கூறியவர்னு இல்லை, கூற்றுக்கு உரியவர்னு தான் இருந்தது. இந்த குறியவர் அப்படிங்கிறது உரியவரை குறிக்கும். அப்போ இதுக்கு என்ன விடை? இளங்கோவடிகள். இதை கூறியவர் இளங்கோவடிகள். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சிங்கவல்லி என்ற எச்சடியை குறிக்கும் அப்படின்னா தூதுளை. இந்த சிங்கவல்லி அப்படின்னா ஞான பச்சிலை அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த சிங்கவல்லி. இதுவுமே அப்படியே குரூப் 4ல் கிக் 2 கேட்டிருந்தாங்க. அதாவது தூதுளைன்னு கேட்கல, தூதுவளைன்னு கேட்கல, ஞான பச்சிலை என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தப்பாக தான் போட்டு வந்தேன், ஏன்னா அப்போ படிக்கலை நான். அடுத்தது தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சீத்தலை சாத்தனார். இந்த சீத்தலை சாத்தனாரை பற்றி கூறணும்னா இவர் மணிமேகலை ஏற்றினார். பௌத்த தத்துவத்தின்படி இவர் ஈடுபாடு கொண்டு இருந்தார். பௌத்த தத்துவத்தை ஈடுபாடு கொண்டு வந்தார். மூன்றாவது என்னென்னா இவர் திருச்சியில் பிறந்தவர். திருச்சியில் சீத்தலை என்னும் இடத்துல பிறந்தவர் தான் இவர். சீத்தலை அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் இவர். திருச்சியில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வாழ்ந்தார். இதனால தான் இவர் கூலா வணிகம் செஞ்சதுனால, அதாவது தானியம் விட்டதுனால இவருக்கு மதுரை கூலாவணியன் சீத்தலை சாத்தனார் என அழைக்கப்பட்டார். அடுத்தது சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன? சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். இந்த அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது, இந்த சேக்கிலாருங்கிறது பெரிய புராணத்தை இயற்றியவர் தான் இந்த சேக்கிலார். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். அது மட்டும் இல்லாமல் இது 2 காண்டம். எத்தனை காண்டம்? 2 காண்டம், 13 சருக்கம். இலவகம் கிடையாது, சருக்கம். 13 சருக்கம், 4286 பாடல்களை கொண்டிருக்கு. இது தமிழின் முதல் கள ஆய்வு நூல். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சேக்கிலார் எங்கே பணிபுரிஞ்சிருப்பார் அப்படின்னா இரண்டாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன் யார்? இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் பணிபுரிஞ்சிருப்பார். இதுவே முதலாம் குலோத்துங்கன் அவையில் ஜெயங்கொண்டார் பணிபுரிஞ்சிருப்பார். ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கனில் சேக்கிலார் பணிபுரிஞ்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் பக்தி நனி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவரை பாராட்டியிருக்காரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இவரை பாடியிருக்காரு. அடுத்ததா இந்த நூல் 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்களை கூறும் நூல். 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்களை கூறும் நூல் இந்த பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் மொத்தம் 2 மொழியில் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 2 மொழி கிடையாது, வடமொழியில் மட்டும் 2 நூலில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒன்று சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம். சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் அப்படின்னு 2 நூல்களாக இது 2 நூல்களாக வடமொழினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சமஸ்கிருதத்தில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த சேக்கிலார் உத்தம சோழ பல்லவர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. உத்தம சோழ பல்லவர் எனவும் அழைக்கப்படுகிறார். அடுத்து தொண்டர் சீர் பரவுவர் என்னும் இன்னொரு பெயரும் இவருக்கு இருக்கு. அடுத்தது குறுந்தொகை பாடலின் அடிவரையறை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அது 4 அடி சிற்றலையும் 8 அடி பெருமையும் கொண்டது. 4 to 8.
இதுவே 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரிலையும் கொண்டது ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு. அடுத்து 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரிலையும் கொண்டது நூல் எது அப்படின்னா நற்றிணை. இந்த நற்றிணை வந்து 13 அடியை விட்டுட்டு 12 அடியை விட்டுட்டு 13வது அடியை ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் தான், எனக்கு எக்ஸாக்டாக யாருன்னு தெரியல, அதை நான் முதல் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், அதை பாருங்கள். ஏன்னா அது ஓல்டு புக்கில் இருக்குது, அதனால் எடுக்க முடியல. இந்த குறுந்தொகையை பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு அகத்திணை. இது ஒரு அகத்திணை. இதை தொகுத்தவர் எல்லாத்துக்கும் தெரியும், பூரிக்கோ அப்படின்னு. இதை பாடிய புலவர்கள் கபிலர், ஔவையார் உட்பட மொத்தம் 205 பேர் பாடியிருக்காங்க. இதில் கடவுள் வாழ்த்த பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு தெரியும். அடுத்தது குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடிய பெண்பால் புலவர்கள் நக்கண்ணையார், வெள்ளி வீதியார், ஓமையால் பெயர் பெற்ற புலவர்கள் மொத்தம் 18 பேர். 18 பேர் இவங்க தான். அதாவது இதில் அதிகமான பாடலை பாடிய பெண்பார் புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா அது 2 பேர், நக்கண்ணையார், வெள்ளி வீதியார். மொத்தம் இது மட்டும் இல்லாமல் ஓமையால் பெயர் பெற்ற புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 18 பேர். இதில் பெண்பார் புலவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 13 பேர். இதில் நீங்கள் நல்லா குழம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்லேருந்து சொல்கிறேன், கரெக்டாக கேளுங்க. முதல்ல நக்கண்ணையார், வெள்ளி வீதியார் இவங்க 2 பேர் தான் மிக அதிகமாக குறுந்தொகையில் பாடல் பாடியிருக்க பெண்பார் புலவர்கள். மொத்த பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னா 13 பேர். 13 பேர் இந்த குறுந்தொகையில் பாடல் பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓமையால் இப்போ பெருங்குன்றூர் கிழார் அப்படின்னு இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பார், நல்லிசை கபிலன் அப்படின்னு கபிலரை பற்றி சொல்லியிருப்பார். அதுமாரி ஓமையால் பெயர் பெற்ற புலவர்கள் மொத்தம் 18 பேர். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் 13 பேர் குறுந்தொகையில் பாடல் பாடியிருக்காங்க. பெண்பார் புலவர்கள் பாடியிருக்காங்க 13 பேர். அடுத்ததா, நோய்க்கு மருந்து இலக்கியம் டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். இதை நான் ஆன்சரே சொல்லிட்டேன், இதை பார்த்துங்க. இவர் தான் பக்தி நனி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு யாரை புகழ்ந்திருப்பார் அப்படின்னா சேக்கிலாரை. இதை நம்ம 3வது தடவையோ 4வது தடவையோ பார்க்குறோம். அடுத்ததா, அன்புல இனிநாம்போர் ஐவர்கள் புலரானும் யாரிடம் கூறியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராமன் குகனிடம் கூறியது. இந்த குகன் வந்து குழல் மீனும் கறியும் கொண்டு போயிருப்பார். மீனும் தேனும் குழல் மீன் கறியும் கொண்டு போயிருப்பார். இந்த அன்பின் மிகுதியால் இவர் கொண்டு வந்த பொருட்கள் வந்து அரிதானவை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு மனப்பாட பாட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ராமனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா குறிப்பால் உணரும் கொள்கையான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராமனை. அடுத்தது, துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பம் தோன்றுவது இயற்கை என பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல். தேம்பாவாணி, கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்தில் பார்த்தோம்னா 113 படலம் இருக்குது. 113 படலம். பாடல் வந்து 10,569. பாடல் 10,569 இருக்குது. அடுத்ததா, இதில் கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர்னு தெரியும். இதை கம்பரை ஆதரித்தவர் வந்து சடையப்ப வள்ளல்னு தெரியும். இந்த சடையப்ப வள்ளலை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை, ஒவ்வொரு தடவை 100 பாடல்னு கொடுத்துருவாங்க, 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வந்து புகழ்ந்து பாடியுள்ளார். அடுத்தது, இந்த கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல். கம்பராமாயணம் ஒரு வழிநூல். கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் வந்து பிறந்த ஊர் எது அப்படின்னா சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்திருப்பார். அதுவே இறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய நாட்டு நாட்டரசன்
கோட்டையில் இறந்திருப்பார். பிறந்தது சோழ நாட்டு திருவழுந்தூர், இறந்தது வந்து பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை, அங்கே இறந்திருப்பார். இந்த 69வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ஐவர் ஆணவம் கொடுத்துருக்காங்கல்ல, இது முதல்ல குகன் தான் ஐவர் ஆணவம். அறுவர் ஆணவம் அப்படின்னா அந்த அறுவருங்கிறது சுக்ரீவன், 6வது சுக்ரீவன். இது மட்டும் இல்லாமல் கம்பராமாயணத்தில், அதாவது தாதுகு சோலை தோறும் ஜன்பக காடு தோறும் அப்படிங்கிற ஒரு பாடல் அடியில் இந்த என்ன ஆற்றை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா சராயு ஆறை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இது ரொம்ப டீட்டெயில்டு. இன்னொரு கொஸ்டின் வந்தால் இதுமாரி என்ன டீட்டெயில் பார்க்கலாம். அடுத்தது, கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. இது ஓல்டு புக்கில் இருக்குது. குறுந்தொகை இது ஓல்டு புக்கில் இருக்குது. இந்த குறுந்தொகையில் இன்னும் நிறைய பாடலடி இருக்குது. அதில் ஒரு சில பாடலடி மட்டும் பார்க்கலாம். வினையே ஆடவருக்கு உயிரே, இதை சொன்னது ஔவையார் தான். இது வந்து குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. 2வது. இதில் இந்த குறுந்தொகையில் பார்த்துருப்போம். முன்னையே மொத்தம் 402 பாடல்கள் இருக்குது. அதில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல் இருக்குது. ஓகேவா? தொகை நூல்களில் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் இந்த குறுந்தொகை. தொகை நூலில் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் இந்த குறுந்தொகை. இதுவே ரொம்ப டீட்டெயில்டு. அடுத்தது புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? அது 65. இதுவே திணைகள்னு கேட்டால், புறநானூற்றின் திணைகள் எத்தனைன்னு கேட்டால் அது 11. துறைகள் 65, திணைகள் 11. இந்த புறநானூறு வந்து தமிழ் கருவூலகம் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது. இதை 400 பாடல்கள் கொண்ட நூல், 400 பாடல்களானது. இதை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து வந்து சிவனை பற்றியது. புறநானூற்றோட கடவுள் வாழ்த்து வந்து சிவனை பற்றியது. இதெல்லாம் புது புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான். அதனால் இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். சிவனை பற்றியது தான் இந்த புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து. ஞாபகம் வச்சுங்க, கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. புறநானூற்றில் பெண்களின் வீரத்தை கூறும் துறை, மொத்தம் துறை எத்தனை இருக்குது? 65 இருக்குது. இதில் பெண்களின் வீரத்தை குறிப்பிடும் துறை என்னென்னு பார்த்தோம்னா மூதின் முல்லை என்பது பெண்களின் வீரத்தை பற்றி குறிப்பிடும் துறை. அடுத்தது, ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த. இத்தொடரில் ஆரணியும் என சுட்டப்பெறுவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சிவன். இந்த சிவன் பற்றி தான் இப்போ பார்த்தோம். புறநானூறு கடவுள் வாழ்த்து பாடல் இவரை பற்றியதான். முருகனோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சேயோன் அப்படின்னா முருகன். திருமால் வந்து மாயோன். மாயோன் அப்படின்னா திருமால். அடுத்ததா, பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னென்னு பார்த்தோம்னா அது திருத்தொண்டர் புராணம். முதல்ல இந்த பெரிய புராணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா பார்க்கணும். முதல்ல அதை பார்த்துருவோம். முதல் கொஸ்டின், அதாவது பெரிய புராணம் வந்து எதை கூறுது அப்படின்னா அது நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். அவர்களை பற்றி குறிப்பிடுறது தான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் தான் அதை குறிப்பிடுது. அதற்கு திருத்தொண்டர் புராணம்னு சேக்கிலார் பேர் வச்சிருக்காரு. திருவிளையாடல் புராணம் கிடையாது, திருத்தொண்டர் புராணம். இதற்கு முன்னாடி, அதாவது சுந்தரரோட இதற்கு திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சுந்தரர் வந்து இயற்றிருக்காரு. திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சுந்தரர் வந்து இயற்றியிருக்காரு. அதோட சுந்தரர் அது இயற்றியிருக்காரு. அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க போதும் இந்த இதில். அடுத்ததா, இந்த திருத்தொண்டர் புராணத்தை இயற்றினது அவரா? அடுத்தது
இதை அந்த திருத்தொண்ட தொகையை இயற்றினது சுந்தரர். அதை கொஞ்சம் விவரித்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு அவரோட சிறப்பை கூறினதா நம்பியாண்டார் நம்பியால் இயற்றப்பட்டது திருத்தொண்டர் திருவந்தாதி. நம்பியாண்டார் நம்பியால் திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து இயற்றப்பட்டிருக்கு. ஒன்று புரிஞ்சுங்க. முதல்ல பெரிய புராணத்தை இயற்றியவர் திருத்தொண்டர் புராணம். இதற்கு முன்னாடியே இருக்குது. அதான் முதல்ல இயற்றினது சுந்தரர் வந்து திருத்தொண்ட, அதாவது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சுந்தரர் தான் வருவார். முதல்ல சுந்தரர் வருவார். அவர் வந்து திருத்தொண்ட தொகை எழுதினார். அடியவரின் பெருமையை கூறும் நூல் தான் இந்த திருத்தொண்ட தொகை. இதை கொஞ்சம் விவரித்து விரிவாக எழுதுனது வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற பேரில் நம்பியாண்டார் நம்பி வந்து எழுதியிருக்காரு. திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற பேரில் நம்பியாண்டார் நம்பி வந்து எழுதியிருக்காரு. இந்த இரு நூல்களையும் விவரித்து தான், இந்த இரு நூல்களையும் சேர்த்தின்னு வச்சுக்கிங்கள, இந்த இரு நூலையும் சேர்த்து தான் சேக்கிலார் வந்து ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 மூவரோட சிறப்பு வந்து விளக்கி கூறுவது தான் இந்த திருத்தொண்டர் புராணம். புரியுதா? முதல்ல சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை எழுதியிருக்காரு. நம்பியாண்டார் நம்பி வந்து திருத்தொண்ட திருவந்தாதி எழுதியிருக்காரு. இதை இரண்டையும் சேர்த்து திருத்தொண்டர் புராணம் வந்து எழுதப்பட்டிருக்கு. முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெயர் அறியப்படவில்லை. முத்தொள்ளாயிரம் பெயர் அறியப்படவில்லை. இந்த முத்தொள்ளாயிரம் பார்த்தோம்னா 900 பாடல்களில் கொண்டிருக்கு. மொத்தமாக 3 மன்னர்களை பற்றியும் 900 பாடல்களில் கொண்டிருக்கு. இதனால தான் இது முத்தொள்ளாயிரம் என அழைக்கப்பட்டிருக்கு. இதோட நூல் வந்து முழுமையாக கிடைக்கல. இது வந்து புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் வந்து கிடைத்திருக்கு. அதை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ளது. புறத்திரட்டு என்னும் நூலில் 108 செயல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம முத்தொள்ளாயிரமாக பெயரில் பதிப்பிச்சிருக்கோம். இந்த ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. ஆனால் இது 5ஆம் நூற்றாண்டு. இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மொத்தம் 3 மன்னர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து அல்லல் பலனத்து அப்படின்ட்டு சேர மன்னரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது சோழ மன்னரை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. பாண்டிய மன்னர்களை பற்றி இந்த ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்கும். அதாவது கோக்கோதை நாடு அப்படின்னா அது சேர மன்னர்கள். கோக்கோதை நாடு அப்படின்னா அது சேர மன்னர்கள். கோக்கிள்ளி நாடு அப்படின்னா அது சோழ நாடை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அடுத்ததாக வெண்குடையான் நாடு அப்படின்னா அது பாண்டிய நாட்டை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின், வையகமெல்லா மெம தென்றொழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இதற்கு சரியான விடை முத்தொள்ளாயிரம். அடுத்தது, செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷன் சி, 2ஆம் பருவம். காப்பு, செங்கீரை, துறை, தாள், சப்பானி, முத்தம், மொத்தம் 7 இருக்கும். இது 7 மட்டும் பொதுவாக இருக்கும். அந்த 7ல் மித்த 3 வந்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் மாறும். கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது பெண்பார் பிள்ளை தமிழ். சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்பார் பிள்ளை தமிழ். அடுத்ததாக 78, அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் 101 கோடின் மேற்பட விரிந்தன இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? திருமந்திரம், திருவாசகம், திருக்கோவையார், திருவிளையாடல் புராணம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திருவாசகம். இந்த திருவாசகத்தை இயற்றது மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு ஊறுகார், ஒருவாசகத்திற்கும் ஊறுகார் அப்படிங்கிற ஒரே இருக்கும். இந்த திருக்கோவையை இயற்றினது மாணிக்க வாசகர் தான். அடுத்ததா, குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது? பெரிய திருமொழி, திருவியற்பா, திருவாய்மொழி, முதல் 1000. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, முதல் 1000 தொகுப்பில் உள்ளது. இதில்
இந்த குலசேகர ஆழ்வாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் இவர் தான். அடுத்தது ராமன் மீதும் பக்தி கொண்டவரும் இவர் தான். பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி அப்படிங்கிற 12 ஆழ்வார்களில் இயற்றிய நூலில் இவர் ஒன்று ஏற்றிருக்காரு. அதுக்கு பேர் தான் பெருமாள் திருமொழி. இது பெருமாள் திருமொழி இது 6வதாக ஏற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய திருமொழியை ஏற்றினது யாருன்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார். இந்த திருவாய்மொழி இதை இயற்றினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மாழ்வார். யாரு? நம்மாழ்வார் ஏற்றிருப்பார். நம்மாழ்வார் இயற்றியிருப்பார். அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆண்டாள் அருளியது. ஆண்டாள் அருளியது தான் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டாளை பற்றி பார்த்தோம்னா முன்னே நிறைய பார்த்துருக்கோம். இன்னொன்று சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் என்னன்னு பார்த்தோம்னா அது திருவரங்கம். உண்மையிலேயே நடந்ததுதானா எனக்கும் தெரியாது. திருவரங்கம். இவங்க பாடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவையை இவங்க பாடியிருப்பாங்க. இன்னொன்று திருமொழி இவங்க பாடியிருப்பாங்க. திருமொழி அப்படின்னோன்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது நாச்சியார் திருமொழி தான் திருமொழி அப்படிம்பாங்க. நாச்சியார் திருமொழி. அடுத்தது நிதித்தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை உடை நந்தி. இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிப்பிடும் சான்றோர் யார் அப்படின்னா அது நந்திவர்மன். அடுத்தது பொறுத்துக்க. அடவினா என்ன, வனப்புனா என்ன, பிடினா என்ன, வீறுனா என்ன? இதை சரியாக பொறுத்தனா அடவி அப்படின்னா காடு, வனப்புனா அழகு, பிடி அப்படின்னா பெண் யானை, வீறு அப்படின்னா வலிமை. அடுத்ததா திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. இதை சொன்னது ஔவையார். அடுத்தது சிறுதாம்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஔவையார் தான். அடுத்தது 18 தொன்னூல் விளக்கம் மனுமுறை கண்ட வாசகம் நலவெண்பா திருக்கோவையார். இதை சரியாக பொருத்தனோம்னா இதற்கு சரியான விடை தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர், மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார், நலவெண்பா புகழேந்தி, திருக்கோவையார் மாணிக்க வாசகர். நறுவ என்பதன் சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது முளைப்ப. புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என புகழப்படும் சங்ககால புலவர் யார் அப்படின்னா அது கபிலர். யார் அப்படி சொல்லியிருப்பா? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது யார் அப்படின்னா மரோகத்து நப்பசலையார். அடுத்து நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகள் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு பார்த்தோம்னா அது மலைப்படு கடாம். இந்த மலைப்படு கடாமை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது மொத்தம் 583 583 அடிகள் கொண்டிருக்கு. அடி எல்லை அடிகள் கிடையாது, அடி எல்லை. இதோட பாட்டுடைய தலைவன் நன்செய் நன்னன் நவீரமலை நன்செய் நன்னன் நவீரமலை. இதை கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைப்பாங்க. மலைப்படு கிடாம கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைப்பாங்க. சிவனை காரி உண்டி கடவுள் அப்படின்னு அழைப்பாங்க. இதுவே இதற்கு போதுமானது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, அது ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. ஆசிரியப்பா.
அடுத்தது சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. கூலா வாணிகம் செய்தவர், மதுரையில் வாழ்ந்தவர், முதற்சங்க புலவர்களில் ஒருவர், இளங்கோவடிகளின் உற்ற நண்பர். இதில் பொருந்தாதது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி, முதற்சங்க புலவர்களில் ஒருவர் என்பது இதில் பொருந்தாதது. மதுரையில் வாழ்ந்தவர் இவர் தான். மதுரையில் பிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருந்தா இது தவறானது. மதுரையில் வாழ்ந்தவர், திருச்சியில் பிறந்தவர். மதுரையில் வாழ்ந்தவர், திருச்சியில் பிறந்தவர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 23. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? கண்ணகி, மணிமேகலை, மாதவி, ஆதிரை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மாதவி. ஆதிரை வந்து மணிமேகலைக்கு முதலில் உணவிட்ட பெண் ஆதிரை. இந்த மணிமேகலையில் புகழ்பெற்ற 2 அடி என்னென்னு பார்த்தோம்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அது ஒன்று. அடுத்தது பசிப்பினி என்னும் பாவி, பசிப்பினி என்னும் பாவி, இதை சொன்னதோ மணிமேகலை தான். இதில் மணிமேகலையில் மொத்தம் 10 குற்றங்களை பற்றி குறிப்பிடும். 10 குற்றங்களை பற்றி குறிப்பிடும். அதில் உள்ளத்தில் தோன்றுவன, உடலில் தோன்றுவன, சொல்லில் தோன்றுவன அப்படின்ட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அதெல்லாம் குரூப் 1 லெவல், குரூப் 2 லெவலில் தான் கேட்பாங்க, அதனால் தேவையில்லை. அடுத்தது சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது. சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4, 5, 6. முதல் 1, 2, 3 திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார். திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார். அடுத்தது முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை என்ன வரும்? ஆப்ஷன் பி வருமா, ஆப்ஷன் டி வருமா? இதை பார்த்துங்க. என்னாயினா புலவர், என்னாயினா புலவர், இதில் எது மாறி இருக்கு? இவ்வளோ மைனூட்டாக கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இதில் பாருங்கள், துணைக்கால் வராதது வரணும், துணைக்கால் வராதது வரணும். என்னாயினா புலவர். இந்த முக்கூடர் பல்லை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. முதல்ல சிற்றிலக்கிய வகைகளில் 1. 2 பல். இதில் பல் என்பது பள்ளமான நன்சை நிலத்தை குறிக்கும். நன்சை நிலம், பல் என்பது நன்சை நிலையங்களையும் அங்கு உழவினையும் குறிக்கும். நன்சை நிலம் மற்றும் உழவு, இதை 2ஐயும் குறிக்கும். பல்லு உழவரின் பாட்டுக்கு பெயராக அமைந்தது. இந்த முக்கூடர் பல்லு வந்து அழகர் மீது பாடப்பட்டது தான் இந்த முக்கூடர் பல்லு. அழகர் மீது பாடப்பட்டது தான் இந்த முக்கூடர் பல்லு. இந்த முக்கூடர் பல்லில் மொத்தம் 3 வகை ஆறுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. தன்பொருணை, அதாவது தாமிரபரணி ஆறு, சிற்றாறு, தன்பொருணை, சிற்றாறு, கோதாண்ட ராமா ஆறு, கோதாண்ட ராமா ஆறு ஆகிய 3 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியமாக கொண்ட நூலாக இந்த முக்கூடர் பல்லு தெரியுது. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியங்களை கொண்ட நூலாக இந்த முக்கூடர் பல்லு தெரியுது. இந்த நூலை வந்து முக்கூடல் நாடகம் என, முக்கூடல் நாடகம் அப்படிங்கிற பெயரில் முக்கூடர் பல்லு என்னும் நூலை வந்து முக்கூடல் நாடகம் அப்படிங்கிற பெயரில் வந்து சின்னத்தம்பி வேளாளர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நாடகமாக எழுதியிருக்கு, நாடகமாக ஆக்கிட்டார். முக்கூடர் பல்ல முக்கூடல் நாடகமாக சின்னத்தம்பி வேளாளர், அதை எழுதிங்க, சின்ன தம்பி வேளாளர் அப்படிங்கிறவர் இதை நாடகமாக மாற்றிட்டார். இதில் இந்த முக்கூடர் பல்லு வந்து இஸ்லாமியர் பாடாத இலக்கியம்தான் இந்த பல்லு. இஸ்லாமியர் பாடாத இலக்கியம்தான் இந்த பல்லு. இது உலத்திப்பாட்டு, என்ன உலத்திப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள். பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றிலக்கியம்.
சிற்றிலக்கியம் அப்படின்னா அது பிரபந்தம். சிற்றிலக்கியம் அப்படின்னா அது பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சிற்றிலக்கிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணத்தை கூறும் நூல்களில் பாட்டியல் நூல். இலக்கணத்தை கூறும் நூல் தான் இந்த சிற்றிலக்கியம். இலக்கணத்தை கூறும் பாட்டியல் நூல். இது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கணத்தை கூறும் நூலில் தெளிவாக கூறுற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை அப்படின்னு. அது மொத்தம் 96. அப்படி அது 96 அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல் அப்படிங்கிற ஒரு நூல் தான் சொல்லியிருக்கு. அடுத்தது கடைசி கொஸ்டின், பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது? பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது? அது சிந்துப்பா. சிந்துப்பா. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அதாவது 7 பருவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த இதில் சொல்கிறேன். பேதை அப்படின்னா பேதை அது 5 முதல் 7 வயது வரை பேதை. 2 பெதும்பை. பெதும்பை பெதும்பை இது 8 முதல் 11 வயது வரை. அடுத்து மங்கை 12 to 13 வயது வரை மங்கை. மடந்தை மடந்தை 14 to 19 வயது வரை மடந்தை. அறிவை அறிவை 26 முதல் 36 வரை இருக்கிறது அறிவை. அடுத்தது தெரிவை. தெரிவை வந்து 26 to 36 தெரிவை. அடுத்தது பேரிலம். பேரிலம் வந்து 36 to 40. இதை ஞாபகம் வச்சுங்க. 36 to 40. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 8, 12, 14, 26, 36. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 5, 8, 12, 14, 26, 36. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதிலேருந்து 5 அப்படிங்கிறது எடுத்துனா 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 7 அப்படின்னு இதை போட்டுடலாம். அடுத்து 12 அப்படின்னா 8 to 11ன்னு போட்டுடலாம். அடுத்து 14 அப்படின்னா 12 to 13 அது போட்டுடலாம். அடுத்தது 26 அப்படின்னா இந்த 14 to 19 போட்டுடலாம். இந்த 14 to 19 ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அறிவை எப்படின்னா 26 to 36. பேரிலம் அப்படின்னா 36 to 40. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் உங்களுடைய கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேறு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு டீட்டெயில் நல்லா கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து செய்யுள் அதாவது 2வது சிலபஸில் 2வது பகுதி 10 இருக்கும்ல, அதில் பார்ட் 1 முடிஞ்சது. இன்னும் பார்ட் 2, பார்ட் 3 ஆகிய 2 வீடியோக்களில் மொத்தமாக ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நன்றி.